ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி மசாலா. இந்த பட்டாணி வந்து 8 மணிக்கு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அப்புறம் 3 தக்காளி, 2 இல்லாட்டி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பட்டாணி எடுத்துக்கிங்களோ அதுக்கு தக்கன வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் ஆயில் விட்டு, அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் போட்டு அந்த பச்சை வாடை போக தக்கன நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா என்னென்ன, மஞ்சள் தூள், அது பிறகு சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டாணியில் சால்ட் ஆட் பண்ணையில் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு கொஞ்சம் மசியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா கூட மிங்கிள் பண்ணி நல்லா வந்து மசாலா வந்து பட்டாணியோடு நல்லா பிடிச்ச பிறகு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டது பிடிக்காது, அதனால் வெங்காயம் மட்டும் போட்டு சாப்பிட்ருக்கேன். அருமையாக இருக்குது, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.